எந்த கொடி அது படராமல் உயராமல் தரையோடு இருக்கோ அந்த கொடி என்ன செய்யாது? கனி கொடுக்காது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் உலகத்தை சார்ந்தவன், அவனால வாழ முடியும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளையே வாழ முடியாது. உலகத்தில் அவர மேன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, பார்க்கறது நல்லா இருப்பாங்க, ஆனா அவனுடைய வாழ்க்கை காலையிலே பூத்து மாலையிலே மாடி போகிற மலரை போன்றிருக்கு அப்படிங்கிறார். ஆனா நம்மளுக்கு வருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அது அழியாது, வாடாது, மாசற்றது. ஏன் அப்படின்னா அது கடவுளிடமிருந்து வருகிற வார்த்தையை விசுவாசிக்கிறதால வருகிற ஆசீர்வாதம். எந்த கொடி கனி கூடாது அப்படின்னா, படருகிற கொடி, கீழே படர்ற கொடி கனி கொடுக்காது. நாம் எழும்பி பிரகாசிப்பதற்காக கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை செஞ்சிருக்கார். என்ன அப்படின்னா, நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன் மேலருடைய நாவியும் உன் வாயிலுடைய வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, எழும்பி பிரகாசி அப்படிங்கிறார். அவர் என்ன செய்யறாரா? நம்மளை கிளை நறுக்கி சுத்தம் பண்ணி எதற்காக? மிகுந்த கனி கொடுக்கும்படி. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வை பகிர்ந்து கொடுக்க அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கடவுளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவரோடு கொடுக்க நேரத்தை செலவிட்டு வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி அவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்ம நெருங்கி உறவு வச்சுக்கிறார். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி மாதிரி, அது எல்லா நன்மைகளையும் இயக்குகிற ஆற்றல் உடையது. அப்ப எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்யறாரா? தூக்கி விடுகிறார். நீ எதை வேணாலும் கேள்றா அப்படி. எதுக்கு? அவரோடு கூட உறவுல இணைந்து இருக்கிறவர். யார் இணைந்திருப்பா? தகப்பனை குறித்து, ஆத்துமனேஸ்வரை குறித்து, நம்ம ஆண்டவரை குறித்து சரியான புரிந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் வளரும் பொழுது நம்ம குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாகிறது.